ஒரு லேடி ஒரு காட்டுக்குள்ள சித்த மருத்துவர் இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்க போறாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, போருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கணவர் என் மேல அன்பாவே இல்லை, அவர் என் மேல அன்பா இருக்கிறதுக்கு ஒரு மூலிகை வைத்தியம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இல்லம்மா அவர் நிச்சயமா உன்னை நேசிப்பாரு, நீ அன்பாருன்னு சொல்லும்போது அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அவர் சொல்றாரு, நாளைக்கு வரும்போது ஒரு புலியோட முடிய கொண்டு வான்னு சொல்றாங்க. உடனே இவங்க அடுத்த நாள் காட்டுக்கு போறாங்க. அவங்க ஒரு புலியை பாக்குறாங்க. இவங்க பக்கத்துல போனோம்னா அது பயங்கரமா உருமுது. அவங்கள பார்த்த உடனே அடுத்த நாள் போறாங்க, பக்கத்துல நிக்கிறாங்க. இப்படி திரும்ப வந்துடுறாங்க. 5 நாள் ஆனதுக்கு அப்புறம் அது குவைட்டா இருக்கு. அப்புறம் ஒரு 10 நாள் 3 மாசத்துக்குள்ள அந்த புலிகிட்ட பக்கத்துல போகும்போது அது ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய அன்பு ஏற்படுது. ஈஸியா அந்த முடி அவங்களுக்கு கிடைச்சிடுது. கிடைச்சோன்னா அதை கொண்டு அந்த மருத்துவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அதை என்ன பண்றாரு, ஒரு தீயில தூக்கி போட்டுறாரு. அப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க தீயில தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தோட அன்பையே நீ 3 மாசத்துல வாங்கின போது உன்னோட கணவரோட அன்பை திரும்ப பெறுவது உனக்கு ரொம்ப ஈஸிமா. அதனால நீ போய் உன்னோட கடவுளிடத்துல அன்பு செலுத்தும் போது அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுதான், ஆமாங்க இந்த உலகம் முழுவதும் அன்பால தான் சூழப்பட்டிருக்கு. தேவன் நம்மை அன்பின் கயிறுகளால் இழுத்திருக்கிறார். அதே போல இந்த உலகத்துல ஒருவரில் ஒருவர் நாம் அன்பா இருக்க கடவுள். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு அப்படிங்கிறது தேவனால் பிறந்தவனாலதான் நம்ம செலுத்த முடியும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அதனால நம்ம எல்லாரும், நம்ம நேசிக்கிறவங்க நேசிக்காதவங்க, விரும்புறவங்க விரும்பாதவங்க எல்லாரையும் நேசிக்கலாங்க. இந்த உலகத்துல அன்பு தாங்க பிரதானம்.